நருட்டோல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானான செஞ்சு கிளான் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உசுமக்கி கிளான பல நேஷன்கள் தொடர்ந்து வார் எடுத்து காலி பண்ணாங்க. உச்சியா கிளான வெறும் 2 ஷினோபிஸ் நைட்டோட நைட்டா மொத்த உச்சிகாசையும் போட்டு தள்ளி உச்சியா கிளான காலி பண்ணாங்க. ஆனா இந்த செஞ்சு கிளானுக்கு என்னாச்சு? ஹில்சன் ஒக்காகவே இருக்கும்போது உயிரோட இருந்த ஒரே செஞ்சுனா அது சொனாடி மட்டும்தான். வேற எந்த செஞ்சு கிளான் மெம்பர்ஸுமே நம்மளால நருட்டோ அனிமேல பார்க்க முடியல. சேஜா 6 பாத் மூலமா நேரடியா உருவான பவர்ஃபுல் கிளானான செஞ்சு கிளானுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுக்காம போயிட்டாங்களா என்ன? அனிமேல நம்ம பார்த்த வரைக்கும் செஞ்சு கிளானுக்கு என்ன ஆச்சு நேரடியா சொல்லலனா கூட செஞ்சு கிளானுக்கு என்ன ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அதுல ஒண்ணு செஞ்சு கிளான் வில்லேஜ்ல பவர்ஃபுல் கிளானுங்கிறதால தொடர்ந்து நிஞ்சா வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் அதுல இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான டோபிராமா ஃபர்ஸ்ட் நிஞ்சா வார்லயும் சொனாடோட பிரதர் செகண்ட் நிஞ்சா வார்லயும் இறந்து போயிருப்பாங்க. அதுவும் வில்லா ஃபேர் பாலிசியை கொள்கையா வச்சிருக்க கூடிய செஞ்சு கிளான் மெம்பர்ஸ் வில்லேஜ்காக உயிர் தியாகம் பண்றேன்னு சொல்லி செஞ்சு கிளான் மெம்பர்ஸ் தொடர்ந்து வார்ல உயிர் தியாகம் பண்ணி செஞ்சு கிளான் அடுத்த தலைமுறை இல்லாம அழிஞ்சு கூட போயிருக்கலாம். செஞ்சு கிளான் மெம்பர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதால அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்கள தொடர்ந்து வாழல இன்வால்வ் பண்ணி அவங்க கிளான் அழிஞ்சு போயிருக்கலாம். செஞ்சு கிளான் இல்லாம போனதுக்கு என்னோட இன்னொரு கெஸ்னா செஞ்சு கிளானே அவங்களோட சேஃப்டிக்காக கிளான் மெம்பர்ஸ் எல்லாரையும் அவங்களோட கிளான் நேம் மாத்திட்டு தலைமுறைவா ஆக சொல்லிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன நிறைய நேஷன்ஸ் எல்லாம் கேகே கென்காய் பவர்ஸ்க்காகவும் சில கிளான்ஸோட சீக்ரெட்டான ஜுட்ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த கிளான் மெம்பர்ஸை கடத்திட்டு போய் விசாரிக்கவும் செஞ்சாங்க. அவங்களோட அனுமதி இல்லாம அவங்க மேல ஆராய்ச்சியும் பண்ணாங்க. அப்படிதான் விஷுவல் பவர்ஸ்க்காக உச்சியா கிளான் மெம்பர்ஸையும் யூகா கிளான் மெம்பர்ஸையும் கடத்திட்டு போக நிறைய நேஷன் ட்ரை பண்ணாங்க. அதுக்காக தான் யூகா கிளான் மெம்பர்ஸ் அவங்களோட கிளான் மெம்பர் இறந்து போயிட்டா பியாகுகன் லாக் ஆகாம சீல் போட்டிருந்தாங்க. இது மூலமா எனிமிக்கு பியாகுகன் கிடைக்கிறத தடுத்தாங்க. காட் ஆஃப் ஷினோபின்னு அழைக்கப்பட்ட அஷிராமா செஞ்சோட பவர்ஸை பத்தி என்டையர் ஷினோபி வேர்ல்டுக்கே தெரியும். அவரோட செல்லுக்கு எவ்வளவு டிமாண்ட் நம்ம நருட்டோல பார்த்துருப்போம். சொல்ல போனா என்டையர் நருட்டோ சீரிஸ் அஷிராமா செல்ல வச்சுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அவரோட உட் ஸ்டைல் பவர்ஸ் அடையறதுக்கு பல பேர் ட்ரை பண்ணாங்க. முக்கியமா செஞ்சு கிளானோட ஹியூ சாக்கரா ரிசர்வ்காகவும் அவங்களோட டிஎன்ஏ ரொம்ப டிமாண்டா இருந்ததால சேஃப்டிக்காக கூட செஞ்சு கிளான் மெம்பர்ஸ் தங்களோட கிளான் நேம் ரிமூவ் பண்ணிட்டு தலைமறைவாகி மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாரும் அஷிராமா டோபிராமா மாதிரி பவர்ஃபுல்லா இல்ல. தனக்கு வெளியில இருந்து வர ஆபத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னதான் சொனாடே செஞ்சுவா இருந்தாலும் யாருமே சொனாடே செஞ்சுன்னு கூப்பிடவே மாட்டாங்க. சோ சொனாடே கூட அவங்களோட நேமை ரிமூவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா இன்னொரு முக்கியமான காரணம் செஞ்சு கிளான் தொடர்ந்து வில்லேஜ்ல பல கலப்பு திருமணம் பண்ணி அவங்களோட கிளான் வேற ஒரு கிளானா மாறி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா உரைச்ச மாதிரி அஷிராமாவோட டிஎன்ஏவை பல பேர் மேல ஆராய்ச்சி பண்ணதுல எமோட்டோ மட்டும்தான் உயிர் பொழைச்சிருப்பாரு. ஒருவேளை எமோட்டோ இன்டைரக்டா செஞ்சு கிளான் வம்சத்துல இருந்து வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அனிமேல ஒண்ணு ஒழுங்கா சொல்லாம போறப்ப நம்ம என்னதான் கதை கட்டுனாலும் அது நம்புற மாதிரி இருக்காதுங்கிறது என்னமோ உண்மைதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்னோட தேதி மட்டும்தான். செஞ்சு கிளானுக்கு என்ன ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நான் தப்பா சொல்லியிருந்தாலும் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெகுலர் அனிமே வீடியோ, அனிமே அப்டேட் வீடியோ, அனிமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.